விஜய் அவர்களை போயிட்டு பார்க்க தரான் இவர். விஜய் இவர் ஷூ கழட்டி போகிறதுல அங்கே வந்து நின்னாராம், வாங்க சவுக்கு உங்கள் இன்டர்வியூலாம் பார்ப்பேன் நான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாராம். 41 பேர் இறந்ததுக்கே அவர் இன்னும் போல. இவரை பார்க்கறதுக்கு விஜய் ஷூ கழட்டி ஒரு இடத்துக்கு வந்து 3 மணி நேரம் பேசினாராம். விஜய் ஆடியன்ஸும் வரணும், திமுக எதிர்ப்பு ஆடியன்ஸும் வரணும், எல்லா ஆடியன்ஸும் வரணும், உங்களுடைய சேனல் வந்து வியூ போகணும், எல்லாமே ரைட் ஓகே. இப்படி கீழ்த்தரமான விமர்சனங்களை யார் முன்வைப்பாங்க? நாய் கூட நன்றி விசுவாசம்லாம் இருக்கும், நாய் கூட இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் சங்கர் பண்ணுவார். ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவர் கைது செய்ய பொழுதும் அவர் மேலே குண்டாஸ் போட்ட பொழுதும் அவருக்காக குரல் கொடுத்த முதல் குரல் அண்ணன் சீமானுடைய குரல். அப்படிப்பட்ட ஒரு நபரையே இவர் இவ்வளோ கீழ்த்தரமாக பேசுகிறார். இவ்வளோ ஜோக்கராகிறவங்கள அவர் கண்ணுக்கு, உங்கள் கண்ணுக்கு சீமான் ஜோக்கராக தெரிறாரு இல்லையா? அன்றைக்கி நைட்டில் போய் உட்காந்து நாங்கள் வீட்டில் அந்த ப்ரெஸ் மீட் கொடுத்தீங்கல்ல, அப்படியே அப்படியே அண்ணன் அண்ணன் அப்படி என்ன நடிப்பு, என்ன நடிப்பு, இதெல்லாம் நடிப்பு நடிச்சிட்டு இருக்கிறது. அப்போ இந்த நபரையுமே பாருங்கள் ஆதரிக்க ஒரு கூட்டம், ஃபேன்ஸ் மீட். நாளைக்கு விஜய் இவரை கண்டிப்பாக சந்திக்கல, இவரை பணம் தரணும்னு வச்சுக்கேன் தோழர். விஜய் வந்து ஒரு அன்ஃபிட் பொலிட்டிஷியன், நடிகராக தான் இருக்காரு, வேலைக்காக தற்கொலை கோட்டுக்கு ஆஹான்னு சிரிப்பார்.